இன்னைக்கு வந்து எக்ஸாம்பிள் 3.3 வந்து பார்க்க போகிறோம். 2 டேர்ம் வந்து மல்டிப்ளை பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 3x² இன்ட்டு 2x³ மைனஸ் 5x² ப்ளஸ் 9xy. இப்போ என்ன பண்ண போகிறோம், இதோட ஃபர்ஸ்ட் டேர்மையும் இதே மல்டிப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இந்த டேர்மையும் அதனோட செகண்ட் ஒன்னையும் மல்டிப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னையும் தேர்ட் ஒன்னையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 3x² இன்ட்டு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 2x³ இது வந்து ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு, ஸோ ப்ளஸ்ன்னு இருக்குது. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து என்ன, மைனஸ். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 3x² இன்ட்டு 5x². நெக்ஸ்ட் இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கேயும் என்ன இருக்குது, ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து என்ன, ப்ளஸ் தான் கிடைக்கும். ஸோ 3x² இன்ட்டு 9xy. இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கான்ஸ்டன்ட் வேரியபிள் சேர்ந்து இருக்கப்ப கான்ஸ்டன்ட்ஸ் தனியாகவும் வேரியபிள்ஸ் ஒரே மாதிரி இருக்கிறதையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 3 இன்ட்டு 2 x² இன்ட்டு x³ y இன்ட்டு y³ மைனஸ் இந்த டேர்மில் அதே மாதிரி 3 இதில் 5. ஸோ 3 இன்ட்டு 5 x² இன்ட்டு x², இங்கே வந்து y இன்ட்டு y. நெக்ஸ்ட்டு தேர்ட் டேர்மில் என்ன இருக்குது, 3 இன்ட்டு 9 இன்ட்டு x² இன்ட்டு x, இங்கே y இன்ட்டு ஒய்ன்னு இருக்குது. ஸோ 3 2s என்ன தெரியும் நமக்கு, 6ன்னு தெரியும். பவரில் உள்ளது பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா பவர் உள்ளதை ஆட் பண்ணுவோம். ஸோ 3 + 2 வந்து என்ன, 5. ஸோ x⁴. நெக்ஸ்ட் ஒய்யில் பவரில் எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம், 1 இருக்கதா அர்த்தம். ஸோ 3 + 1 வந்து என்ன, 4. ஸோ y⁴. நெக்ஸ்ட்டு மைனஸ் ஆல்ரெடி இருக்குது. 5 3s வந்து என்னென்னு தெரியும், 15. எக்ஸ் பவர் அதே மாதிரி ஆட் பண்ணுறோம், பவரில் உள்ளதை 2 + 2 4. ஒய் பவரில் எதுவுமே இல்லைனால 1 1 + 1 வந்து என்ன, 2ன்னு தெரியும். 9 3s 27 தெரியும். என் பவரில் எதுவும் இல்லைனா 1ன்னு தெரியும். ஸோ x³ y². தேர்ஃபோர் நம்ம இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப ஆன்சர் வந்து 6x⁴ y⁴ minus 15x⁴ y² + 27x³ y² கிடைக்கும். அவ்வளோதான்.